ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் பசு மாட்டிற்கு இந்த ஒரு பொருளை தானம் செய்யும் பொழுது கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது தீரும், அதிசயம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தோன்னா கடன் வாங்கி தான் வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்தினால்தான் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து விடுவதாக அர்த்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் தேவைக்கு அதிகமாக கடன் வாங்குறவங்களும் இருக்கிறோம். அப்படி பார்த்தோன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கடன் இன்றியமையாத ஒரு விஷயமா இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மற்றவங்கள்ட்ட கை நீட்ட வேண்டிய சூழ்நிலையில் தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் தவறாக இல்லை. எல்லாருமே அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவர வேண்டும். கடனே இல்லாத வாழ்வை வாழணும். கடன் சுமையிலிருந்து முற்றிலுமாக வெளிவர வேண்டும் அப்படின்னும், அடுத்தவர்களிடம் கை நீட்டி கடன் வாங்காமல் கௌரவமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னாலும் சில புண்ணிய காரியங்களை நம்ம கையால், அதுவும் சில குறிப்பிட்ட நாளில் செய்யும் பொழுது அதனுடைய மாற்றத்தை நம்ம கண்கூடாகவே உணரலாம். அந்த வகையில் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான அற்புதமான நாளாக சொல்லப்படும் அமாவாசை தினத்தில், அதுவும் குறிப்பிட்ட இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து சுக்கிர அமாவாசையாக வருது. அந்த அமாவாசை தினத்தில் இந்த ஒரு பொருளை பசுமாட்டிற்கு தானம் கொடுப்பதன் மூலம் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலாம். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இதை செஞ்சால் போதும். நம்பிக்கை இல்லாதவங்க தாராளமாக தவிர்த்து விடலாம். நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அதை செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக நமக்கான மாற்றம் அப்படிங்கிறது நம்ம கண் முன்னாடியே நம்ம பார்த்துடலாம். கடன் சுமை குறைவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். அப்படி அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய தானம் என்ன, பசு மாட்டிற்கு கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை அப்படிங்கிறதே முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண முறைகளை தவறாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தாய் தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு படையல் போட்டுவிட்டு அந்த சாதத்தை காகத்திற்கு முதலில் வைத்து விட்டு தான் அதுக்கு பிறகு சாப்பிட வேண்டும் அப்படின்னும் நினைவில் நம்ம வச்சுக்கணும். இது தவிர அமாவாசை சமையலோடு சேர்த்து ஒரு பக்கம் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் பச்சரிசியை வைத்து நம்ம வேக வச்சிடணும். அந்த சாதம் நல்லா குழைய வேக வைக்கணும். அதை வடிக்க வேண்டும் அப்படின்னு அவசியம் கூட கிடையாது. கஞ்சி சாதம் போல் கொஞ்சம் கெட்டியாகவே அந்த சாதத்தை செய்து கொஞ்சமாக உப்பு போட்டு சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் அதில் போட்டு, நிறைய வெல்லம் போட்டு சர்க்கரை பொங்கலாக ஆக்கக்கூடாது. சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து கலந்து அந்த சாப்பாட்டை நம்ம தயாராக எடுத்து வச்சுக்கணும். அதில் கடைசியாக ஒரு சொட்டு நெய் விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது சர்க்கரை பொங்கல் போல் இனிப்பாக இருக்கக்கூடாது. சாஸ்திரத்துக்கு ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டால் போதும். இது நல்லா ஆறிய பிறகு அந்த ஒரு கஞ்சி போல் எடுத்து வைத்து அந்த சாதத்தை எடுத்துகிட்டு போய் பசு மாட்டிற்கு சாப்பிட கொடுக்க வேண்டும். இப்படி இந்த நேரத்தில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது. அமாவாசை நாளில் சாலைக்கு போய் இந்த ஒரு உணவை வைப்பது, அப்படி இல்லை வீட்டு பக்கத்துலேயே மாடு வரும் அப்படின்னா தாராளமாக அந்த பசு மாட்டுக்கு இந்த ஒரு சாதத்தை அமாவாசை நாளில் வைக்கும் பொழுது கோடி ரூபாய் கடன் இருப்பதை, நம்ம கஷ்டத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க அதிலிருந்து எப்படா வெளியில் வர்றது அப்படின்னு தவிப்போடு இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை அமாவாசை தோறும் செய்துக்கிட்டு வர அதிலும் குறிப்பாக ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாள், அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரிய அற்புதமான நாளில் வரக்கூடிய இந்த அமாவாசை நாளிலிருந்து இதை ஆரம்பித்தோன்னா போக போக நம்ம வாழ்க்கையில் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். அப்படி அமாவாசை நாளில் பசு மாட்டிற்கு இந்த ஒரு பொருளை நம்ம வைக்கும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும். கோடி ரூபாய் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நம்ம கண்கோடியை பார்க்கலாம்.
பசு மாட்டில் தான் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர்களுடைய ஆசிர்வாதம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். மகாலட்சுமியின் அருளால் பண கஷ்டத்திலிருந்து படிப்படியாக விடுபடக்கூடியதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். கடன் சுமையும் குறையும் அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சு நம்பிக்கையோடு இதற்கு பின்னால் மறைந்திருக்கும் அந்த ஒரு விஷயத்தை நம்ம முழு நம்பிக்கையாக நினைத்து செயல்படுத்தி கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.